மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். வெள்ளாட்டு பாலுக்குன்னே சில தனிப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. வெள்ளாட்டு பால் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளுக்கு நம்ம பயன்படுத்துறோம். முக்கியமாக சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வெள்ளாட்டு பாலை சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம். இந்த கண்டிஷன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன். நம்ம ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஆனா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன். எதற்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்துறோம்? இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் என்ன ஆகுதுன்னா கண் எரிச்சல் நமக்கு தெரியுது. கண் எரிச்சலோ திடீர்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு அந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால அவதிப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு சிலருக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தினால பைல்ஸ், ஃபிஸ்டுலா, அஜீரண கோளாறுகள், வயிறு எரிச்சலாகி மோஷன் போறது, யூரின் போகும்போது ஒரு எரிச்சல், சிறுநீர் எரிச்சல், இந்த மாதிரியான அறிகுறிகள் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ கோடை காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போவே நிறைய பேருக்கு உடல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். என்னடா திடீர்னு வியர்வையா வருது, உடல் உஷ்ணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, யூரின் போகும்போது எரிச்சலா இருக்கே. பெண்கள் ஒரு சிலருக்கு வெள்ளைப்படுற பிரச்சனை இருக்கும். உடல் உஷ்ணம் ஆகும் பொழுது நமக்கு உள்ளங்கை, உள்ளங்கால் இங்கேயுமே நமக்கு வந்து எரிச்சல் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ உள்ளங்கை உள்ளங்காலில் எரிச்சல் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? எதனால உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் வருது? அதிகமான உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா டயபெட்டிக்ஸ், அதாவது சுகர். நம்ம பிளட்ல சுகர் லெவல், சர்க்கரை நோயாளியாக இருக்கும்போது அதிகமான சர்க்கரை அளவு ஒரு 200, 300 தாண்டி இருக்குன்னா கால் பாதங்கள்ல அதிகமான ஒரு எரிச்சல் ஏற்படுறத நம்ம பாக்குறோம். இப்ப கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுதுன்னா இதற்கு காரணம் அதிகமான பிளட் சுகர் லெவல், இல்ல நம்மளுடைய நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா விட்டமின்ஸ் குறைபாடு இது இருக்கிறதுனாலையும் கால் பாதங்கள்ல எரிச்சல் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது உடல் உஷ்ணம் அதிகமாறதுனால என்ன ஆகுதுன்னா சரியாக நமக்கு சீரணம் ஆகாமல் குடல் பகுதியில அந்த சாப்பாடு உடனே வெளியில தள்ளப்படுறது உஷ்ணத்தினால. அப்ப மோஷன் போகும்போதும் கலர் சேஞ்ச் ஆகி வருது. காஃபி கலர்லயோ இல்ல அதிகமா நுரை வர மாதிரியோ சளி சேர்ந்த மாதிரியோ மோஷன்ல இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். என்ன நினைச்சுப்பாங்களா, நம்ம நெஞ்சில சளி இருக்கு, அதுதான் வந்து மோஷன்ல வெளில வருதுன்னு நினைப்போம். இது உடல் உஷ்ணத்தினால குடல் பகுதியில் ஆமம் சேர்ந்து, அதாவது செரியாமை அதிகமாகிறதுனால உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணணும்னா ரொம்ப எளிமையான ஒரு மருந்து. ஆனா இந்த மருந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன். இது செய்யறதுக்கே கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். 2 வாரங்கள் வரைக்கும் எங்களுக்கு தேவைப்படும் மெடிசன்ஸ் வந்து இந்த மெடிசன், இந்த தைல வகையை நம்ம கிளினிக்ல செய்யறதுக்கு ஒரு 2 வாரங்கள் வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கணும். இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இதுல சேர்ந்து அது ப்ரிப்பரேஷன் தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல ரொம்ப முக்கியமான மூலிகைகள் என்னென்ன சேர்த்துனா திரிபலா முதல்ல சொல்லணும். திரிபலா அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது மூன்றும் சேர்ந்தது. இதனுடைய அற்புதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல்ல பல வேலைகளை வந்து செய்யுது. அதே மாதிரிதான் பல நோய்களை விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் அப்படின்னா திரிபலா அப்படின்னு சொல்றோம். இது மூணும் சேர்ந்ததுன்னா திரிதோட சமனி. நம்ம உடல்ல உஷ்ணம் மட்டும் கிடையாது, வாதம், கபம் இதை அனைத்தையுமே சமநிலையில வச்சுக்கிறதுக்கு நமக்கு திரிபலா பயன்படுது. இதனோட திரிகடுகு நமக்கு பயன்படுது. சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூன்றும் சேர்ந்தது. இது மூன்றுமே கபத்தை விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். கபத்தை மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல வலிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, வாதம் தொடர்பான வலிகள் இருக்குன்னா அதை விரட்டுவதற்கு நமக்கு திரிகடுகு பயன்படுது. இதனோட மரமஞ்சள் எக்ஸலண்ட் மெடிசன். எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் குறையறதுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னலா மரமஞ்சள்ல இருந்து தைலம் எடுத்து அதை வெளிப்பிரயோகமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு மூலிகை வலம்புரிக்காய். இந்த வலம்புரிக்காய் நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருப்போம். வலம்புரிக்காய் வந்து அந்த ஹேர் ஆயில்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வலம்புரிக்காய் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா
உடல்ல மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள், நரம்பு பற்றி வரக்கூடிய வலிகளை குணமாக்கும். உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது பழம்புரிக்காய். அடுத்தது பார்த்தோம்னா செண்பகப்பூ, மகிழம்பூ, செவ்வல்லி, இந்த 3 மலர்களும் நல்லா அரைச்சி இதுல சேர்க்க போறோம் இந்த தைலத்துல. இந்த 3 மலர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னா, கண் எரிச்சல், கண் புகைச்சல் இருக்கு, தலையில சூடு இருக்கு, இதனால அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். நம்ம கிளினிக்ல இன்னொரு ஸ்பெஷலான மெடிசன் என்னன்னா மகிழம்பூ தைலம். இதுவும் நம்ம கொடுக்குறோம் ஹேர் ஃபாலுக்காக. இப்போ மகிழம்பூவும் இதுல நமக்கு சேருது. இது ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். கிராம்பு சேருது, கிராம்பு, லவங்கப்பட்டை இதுல சேருது, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, அக்ரஹாரம், கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், சீரகம், குரசாணி, ஓமம், இத்தனை மூலிகைகளும் இதுல சேருது. இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா, நான் முன்னரே சொன்ன மாதிரி வெள்ளாட்டுப்பால் விட்டு அரைச்சி எடுக்கணும். இதற்கு எதற்குங்க வெள்ளாட்டுப்பால் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பித்தத்தை குறைக்கவும் நரம்புகள் வலிமையாக இருக்கவும் நமக்கு வெள்ளாட்டுப்பால் தான் பயன்படுது. நம்ம நிறைய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, ஸ்கின் ஒயிட்னிங் ஆகணும், டெட் செல்ஸ் எல்லாம் உதிரணும் அப்படின்னா அதற்கு வெள்ளாட்டுப்பால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனாலதான் வெள்ளாட்டுப்பால் விட்டு அரைச்சு எடுத்துக்கிறோம். இது எவ்வளவு எடை இருக்கோ அதற்கு 3 மடங்கு நல்லெண்ணெய் சேர்க்கணும். இது மொத்தமும் சேர்த்து எவ்வளவு இருக்கோ 3 மடங்கு நல்லெண்ணெய் சேர்த்து அந்த நல்லெண்ணெயில இது எல்லாமே போட்டு காய்ச்சி இதை நம்ம வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டி அந்த சூடா இருக்கும் போதே உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு சில பொருட்களை இதுல சேர்க்கணும். என்னென்னா குங்குமப்பூ, கஸ்தூரி, கோரோசனை, இது 3மே வாசனை, அதாவது நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடியது, உடலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குங்குமப்பூ, கோரோசனை, இது எல்லாமே நம்ம உடலுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் தரும். ஸோ இந்த ஆயிலை நம்ம வெளில போகும்போது கொஞ்சமா நெற்றில வச்சுட்டு போனாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல கொஞ்சமா நம்ம பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் எப்ப சேர்க்கணும்னா, நம்ம எண்ணெயை வடிகட்டி லேசான சூட்ல இருக்கும் போது இந்த விஷயங்கள், இப்ப கடைசியா நான் சொன்னேன் இல்லைங்களா, குங்குமப்பூ, கஸ்தூரி, கோரோசனை, பச்சை கற்பூரம், இது எல்லாமே லேசான சூட்ல இருக்கும்போது சேர்த்து இந்த எண்ணெயை மூடிடும். நல்லா சூடு ஆறுனதுக்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் அந்த எண்ணெய்க்கு ஒரு எனர்ஜியை தரக்கூடியது விஷயம் அப்படின்னு சொல்லலாம். புடம் வைக்கிறது. முக்கியமா இதுல நெற்புடம் வைக்கணும். நெற்புடம் அப்படின்னா ஒரு அகண்ட, அதாவது நெல் குவியலுக்குள்ள ஒரு கண்ணாடி பாத்திரத்துல, கண்ணாடி பாட்டில்ல இந்த எண்ணெயை ஊற்றி நெற்குவியலுக்கு உள்ள நம்ம புதைச்சி வைக்கிறது. இதுதான் நெற்புடம் அப்படின்னு சொல்றோம். 12 நாட்கள் கிட்டத்தட்ட அது உள்ளேயே, நெல்லுக்குள்ளேயே இந்த எண்ணெய் இருக்கணும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, இதனுடைய சக்தி பல மடங்காக இருக்கும். ஸோ இரவும் பகலும் மாறி மாறி வரும்போது அந்த நெற்புடத்துக்கு உள்ள இந்த தைலம் ஒரு 12 நாட்கள் 15 நாட்கள் நம்ம வைக்கும்போது தைலத்தோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். சித்தர்கள் ஒவ்வொரு மருந்தும் எப்படியெல்லாம் செய்யணும், அது வீரியத்தை எப்படி அதிகரிக்கணும், நிறைய வகைகள் சொல்லியிருக்காங்க. குழிப்புடம் நமக்கு சொல்லியிருக்காங்க. குழிப்புடத்திலே தைலம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புட வகைகள்ல நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் இது நெல் குவியலுக்கு உள்ள ஒரு 12 நாட்கள் நம்ம வச்சிருந்து எடுத்து அதுக்கப்புறம் பயன்படுத்த போறோம். இது எதற்கு பயன்படுத்தலாம், ஒரு துளி நம்ம எங்கன்னா வெளியில போறோம்னா இந்த எண்ணெயை நெற்றில ஒரு துளி வச்சுட்டு போனோம், திருநீர் அணிகிற மாதிரி வச்சுட்டு போனோம்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் நம்மள சேராம இந்த எண்ணெய் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். இந்த எண்ணெயை வாரம் 2 முறை தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கணும். தலைக்கு அப்ளை பண்ணிட்டு ஹெர்பல் வாஷ் பவுடர் ஏதாவது சேர்த்து நம்ம குளிக்கும் போது நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். இதனால தீரக்கூடிய நோய்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெப்பம் சம்பந்தமாக கண் எரிச்சல், நமக்கு உடல் எரிச்சல் இருக்கு, சிறுநீர் போகும்போது எரிச்சலா இருக்கு, கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய எரிச்சல், அங்கங்க தசைகளும் சரி நரம்புகளும் சரி பாதிப்பு ஏற்பட்டு தசைகள்ல ஒரு துடிப்பு இருக்கோ, நரம்புகள் பாதிக்கப்பட்டு கைகள்ல சின்ன நடுக்கம் இருக்கு, பக்கவாதம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இந்த மெடிசன் ஒரு சிறந்த ஒரு தைல வகை அப்படின்னு சொல்லலாம். இப்ப கண் எரிச்சல் இருக்கு, அதிகமான ஹேர் ஃபால், உடல் உஷ்ணம், மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா தாராளமாக இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு ஏற்ற மாதிரி உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது புளி சேர்க்காமல், அசைவ உணவு எடுக்காமல் நம்ம இந்த எண்ணெயை பயன்படுத்தோம்னா இன்னும் கூடுதலான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.